நம்ம ஆங்கரில் இந்த மாதிரி துணி காய வைக்கும்போது சாக்ஸ் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு காய வைப்போம் இல்லையா? ரொம்ப காற்று அடிச்சதுன்னா அது என்ன ஆகும்? கீழே விழுந்துடும். அந்த மாதிரி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு தான் டிப்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி காற்று அடிக்கும்போது கீழே விழுந்துடும். ரெண்டு சாக்ஸாக எடுத்துக்கோங்க, பேர் ஆஃப் சாக்ஸு. இந்த மாதிரி நான் போடுற மாதிரி ரெண்டுத்தையும் கிளிப் போட்டு வச்சுக்கோங்க. நான் இப்போ 3 செட்டு சாக்ஸ் எடுத்துருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஒரு ஆங்கரில் 4 செட்டு கூட போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக சேர்த்து கிளிப் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் போட்டு வச்சுக்கிற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஈஸியாக நம்ம அதை ஆங்கரில் காய வைக்கலாம். இந்த மாதிரி ஆங்கர் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு சாக்ஸ் இந்த பக்கமாகவும் ஒரு சாக்ஸ் அந்த பக்கமாகவும் வர மாதிரி மாட்டி விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மாட்டி விட்டுடுங்க. இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா இவ்வளோ தான் காற்றடித்தாலும் விழாது. இப்போ உங்களுக்கு 3 செட்டு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா எவ்வளோ தான் காற்றடித்தாலும் பாருங்கள் விழவே விழாது. இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன டிப்ஸ் தான், ஆனால் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். குட்டீஸ் இருக்கிறவங்க வீட்டில் இது கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. பண்ணுற மாதிரி இந்த லாக்கை மேலே தள்ளி விட்டுடுங்க. அப்போ தான் குட்டீஸால் நம்ம உள்ளே இருந்தாலோ இல்லை அவங்க உள்ளே இருந்தாலோ லாக் பண்ணிக்க முடியாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தாப்பால் உங்கள் வீட்டில் இருந்தால் நம்ம உள்ளே இருக்கும்போது அவங்க லாக் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் திறக்க முடியாது. அவங்களும் ரொம்ப வெளியே பயந்து போய் அழுதுகிட்ருப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி தாப்பால் மேலே தள்ளி விட்டுட்டிங்கன்னா நம்ம லாக் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் லாக் இருக்கிறவங்க வீட்லேயும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சும்மா ஜஸ்ட்டு சாத்தினாலே லாக் ஆகிடும். அந்த மாதிரி லாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கீ போட்டு லாக் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீயை எடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டோரை லாக் பண்ண முடியாது. நம்மளும் குட்டீஸ் இருக்கும்போது பயம் இல்லாமல் இருக்கலாம். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி பருப்பெல்லாம் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். கொஞ்ச நாள் ஆச்சுனாவே அதில் பூச்சி வண்டையெல்லாம் விழ ஆரம்பிக்கும். அது விழாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பூச்சி வராமல் இருக்க 4-5 கிராம்பு எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும் கிராம்பு. அதை எடுத்துகிட்டு நல்லா உள்ளே போட்டுடுங்க. போட்டுட்டு மேலும் கீழுமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க, கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டிங்கன்னா அதோடய வாசனைக்கு எந்த பூச்சியுமே விழாது. அதே மாதிரி பிரியாணி இலையை மேலே இப்படி போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த பருப்பில் இருக்கிற ஏதாச்சும் ஈரம் நமுத்து போயிருக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்த பிரியாணி இலை அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ வண்டு விழாது. இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில்ஸ்லாம் நம்ம குடிச்சிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி நம்ம குப்பையில் தூக்கி போடாமல் நான் செய்கிற மாதிரி இந்த ஆர்கனைசர் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இதுக்கு மேலே இருக்கிற லேபிள் எல்லாம் பிச்சுட்டு நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேல் பக்கமாக மார்க் பண்ணுங்கள். கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கட்டும். இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இது மேலே வச்சு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கத்தி ரொம்ப சூடாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கட் ஆகிடும். ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அது மேல் பக்கமாக நம்ம இதை ஹேங் பண்ணி தொங்க விட்டு போகிறோம். அதனால் அது மேல் பக்கமாக மேலே நம்ம சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்க போகிறோம். சிசர் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஓட்டை போட்டுக்கிறேன். அதில் தான் நம்ம கயிறு கட்டி இந்த ஆர்கனைசர் தொங்க விட்டு யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்புறங்க இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே ரொம்ப கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம கையில் கிழிச்சிக்காமல் இருக்கிறதுக்காகவும் அழகாக இருக்கிறதுக்காகவும் நான் இந்த மாதிரி பிளாக் கலர் டேப் இருக்குது, அதை எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கிறேன். அதை சுற்றி ஒட்டி விட்டுக்கோங்க. நான் ஒட்டி விடுற மாதிரி இந்த பக்கம் ஒட்டி விட்டுட்டு இந்த சைடு அந்த சைடு ஒரு பக்கமாக நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக இருந்தாலும் நம்ம கையில் கிழிச்சிக்காது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க. டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் சும்மா டாட்டாக ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டு பெயிண்டில் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஓட்டையில் ஒரு த்ரெட்டை விட்டு நம்ம கட்டிக்கலாம். இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி முடி போட்டுக்கோங்க. நாட் போட்டு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம கதவு பின்னாடி இருக்குங்க இல்லையா, அதில் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டோம்னா, மாட்டி விட முடியலனாலும் நீங்கள் அப்படியே கீழே கூட வச்சுக்கலாம். நம்ம மழையில் போயிட்டு வரும்போது குடெல்லாம் ஈரமாக இருக்கும். அதை நம்ம கதவு ஓரத்தில் வச்சோம்னா தண்ணியெல்லாம் கீழே படிஞ்சிடும் இல்லைங்களா,
நம்ம இந்த மாதிரி இதில் ஹேங் பண்ணி விட்டுட்டு இதில் அந்த கொடையை போட்டுட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் கீழே வந்து ஸ்டோர் ஆகிடும். அந்த வாட்டர் பாட்டிலோட கீழே வந்து ஸ்டோர் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.